ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் சாரங்கோடு வட்டத்தில் 78ன்னு ஒரு ஏரியா. நமக்கு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சைடு வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. 6 மணி ஆனாலே வர முடியாது. நைட்டுக்கெல்லாம் ஒரு எமர்ஜென்சினா ரொம்ப கஷ்டம். கைஸ், அந்த இடத்துல 2-3 யானை இருக்குது, விரட்டிகிட்ருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாக வயலில் வந்து வாழை போட்டிருக்காங்க. இப்போ நைட்டானால் கீழே இறங்கும், இல்லாட்டி இந்த சைடு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ கஷ்டம். இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி தான் இருக்காங்களோ. காய்ஸ், நம்ம இப்போ இருக்கிறது வந்து 78 அப்படின்னு ஒரு ஏரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்குது. நிறைய பேர் இங்கே வாழ்கிறாங்க. பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே முழுக்க ஒரு யானை ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு ஏரியா. அங்கே பாருங்கள், இப்போ கூட பார்த்திங்கன்னா மேலே 2-3 யானை இருக்குது பாருங்கள். யானை வந்து இப்போ பட்டாசு வச்சு விரட்டிகிட்ருக்காங்க. நான் 2-3 பேர்கிட்ட விசாரித்தேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா எப்போவுமே யானை வந்து வர்ற ஏரியா இங்கே. ஸோ இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள். ரொம்பவும் கஷ்டம். ஒரு 6 மணி ஆனாலே நம்ம வெளியே வர முடியாது. அதுவும் நைட் டைமில் சுத்தமாக ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நான் வரும்போது கூட பார்த்து பயந்து வர வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் சாரங்கோடு வட்டத்தில் 78ன்னு ஒரு ஏரியா. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். பாய். அப்புறம் நான் எப்படி அந்த ஏரியாவுக்கு போனேங்கிறத பார்ட் 2ல சொல்கிறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.